T20 வேர்ல்ட் கப் இப்போ 3rd டே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஒரு மாதிரி ஒரு ஒன் சைடடா ரிசல்ட் வர்ற மாதிரியான மேட்சஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் இஸ் பிளேயிங் இட்டலி. 2மே ஒரு மாதிரி அசோசியேட் நேஷன் ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே கூட, ஸ்காட்லாண்ட் வந்து நெறைய பெரிய டீம்ஸை நெறைய விளையாண்டுருக்காங்க. ஸோ அதனால ஐ வுட் சே அட்வான்டேஜ் ஸ்காட்லாண்ட். அப்புறம் ஜிம்பாப்வே இஸ் பிளேயிங் ஓமன். ஸோ ஜிம்பாப்வே அகெயின் அனதர் சீசன்ட் சீசன்ட் டீம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஓமனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மேட்ச்சில் அட்வான்டேஜ். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த கண்டெண்டர்ஸ் ஃபார் த டைட்டில். அண்ட் அவங்க வந்து தே ஆர் பிளேயிங் தேர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் கனடா. ஸோ அதுவும் வந்து வி வுட் சே நோ ப்ரைஸஸ் ஃபார் கெஸ்ஸிங். இப்போ என்ன தான் இந்த அசோசியேட் நேஷன்ஸ் இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் வந்து தே ஹாவ் பின் ட்ரைங் டு காஸ் அன் அப்செட். ஸோ அதனால் இன்னைக்கு ஒருவேளை வெதர் இட் வில் பி த டர்ன் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த அசோசியேட்ஸ் டீம்ஸ் டு காஸ் அன் அப்செட் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி லெட் சி இஃப் கனடா கம்ஸ் அண்ட் அப்செட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் ஃபேமஸ் ஃபார் சோக்கிங். அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லாட்டி வந்து மேபி ஓமன் ஆர் இட்டலி இஃப் தே ஆர் ரியலி ஏபிள் டு காஸ் அ சர்ப்ரைஸ் எகெயின்ஸ்ட் சம் சீசன்ட் சைட்ஸ். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சி. பட் ஐ திங்க் வி நோ ஹூ த ஃபேவரேட்ஸ் ஆர்.